இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மூத்த பத்திரிகையாளர் திரு டி.என். ரகு நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கார். சார் வணக்கம். வணக்கம். மாநிலங்களவை உறுப்பினர் நியமனத்திற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக பொறுத்த வரைக்கும் 4, அதிமுக தரப்புக்கு 2, இப்ப 6 இடங்கள் காலியாகின்றன. உங்களுடைய கணிப்பு என்ன? யார் யாருக்கெல்லாம் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கு? எங்களுடைய செய்தியாளர் சொன்னது வில்சன் மறுபடியும் கொடுக்கப்படலாம், வைகோ மறுபடியும் மாநிலங்களவை உறுப்பினராக தொடரலாம், MNM கமல்ஹாசனுக்கு 1 அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு இடம் அப்படின்றது வேறு யாரும் புதியவராக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. அதே போல அதிமுக, தேமுதிக, பாமக, இப்ப இவங்களுக்குள்ள மத்த அந்த 2 இடங்கள் யாருக்கு அப்படின்ற கேள்விகள் இருக்கு, நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன சார்? இதை மாநிலங்களவை பதவி காலியாகிறத விட அதை நீங்க சட்டமன்றத்தையும் சேர்த்து ஒரு பதவின்னு சொல்லிடலாம். ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சு நிறைய பேர் இப்போ இந்த சீட்லாம் எங்க போகுங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே அது ஒரு பார்கெனிங் சிப்பா பயன்படுத்தலாம். இப்ப ஏற்கனவே தேமுதிக எங்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தாங்க, 2024 பாராளுமன்ற தேர்தல் நெகோசியேஷன் போது சொல்லியிருந்தாங்க. இவங்க பிரேமலதா சொல்லியிருந்தாங்க. ஆனா அது எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா மறுத்துட்டாரு. எப்ப சொன்னோம் அப்படின்னு கேட்டாரு. ஆனா அவரு அந்த ஒரு தொகுதியை, அந்த ஒரு சீட்டை இவங்களுக்கு கொடுக்கலாம், பிஎம்கேக்கு கொடுக்கலாம், அவங்கள வர வைக்கிறதுக்கு. ஏன்னா டிஎம்கேவும் அவங்க வரலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கு இப்போ. அதனால நீங்க எங்க பக்கம் வாங்க, ஒரு மாநிலங்களவை சீட் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏடிஎம்கே அதுக்கு பயன்படுத்தலாம். அப்புறம் உங்க செய்தியாளர் சொன்ன மாதிரி ஏற்கனவே அவங்க 3 பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் ராமர் ஓபிஎஸ் பக்கம் இருக்காரு. 2 பேர் தான் இருக்காங்க. ஏடிஎம்கே சார்பாகவும் ஒருத்தருக்கு டெஃபினட்டா அதை கொடுக்கணும்னு நினைப்பாங்க. 2 ஒன்னு கூட்டணி கட்சிகளுக்கும், 1 அவங்களுக்கு எடுத்துப்பாங்க. இதற்கிடையில பிஜேபி அவங்க மேல பிரஷர் போடாம இருக்கணும். நீங்க எங்களுக்கு 1 கொடுங்க, ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து உங்களுக்கு ரெப்ரஸன்டேஷனே இல்ல, உங்களுக்கு லோக்சபாலையும் யாரும் கிடையாது. சரி, மாநிலங்களோட யாராவது நாங்க உங்க ஸ்டேட்ல இருந்து நாமினேட் பண்ண விரும்புறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒத்துக்கிட்டாங்கல்ல, கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாங்கல்ல, இப்ப அந்த மாதிரி பிரஷர் கூட வரலாம். சோ அது அந்த இன்னொரு சீட்டு ஒன்னு பிஜேபிக்கு போகலாம் அல்லது டிஎம்கேக்கு போகலாம். இன்னொரு சீட்டை அவங்க எடுத்துப்பாங்க, ஏடிஎம்கேக்கு எடுத்துப்பாங்க. ஏன்னா 2த்துமே கொடுத்துட்டாங்கன்னா அவங்க கட்சியில கேள்வி கேட்பாங்க, நம்மளுக்கே ரெப்ரசன்டேஷன் இல்ல, நீங்க அப்படி கொடுக்குறீங்க. திமுகவினுடைய ராஜ்யசபா எம்பிஸ்ல அதை பத்தி பேசும்போது இப்போ 3 உறுப்பினர்கள் திமுகவினுடைய உறுப்பினர்கள், 1 காங்கிரஸ் கட்சி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்முடைய செய்தியாளர் பதிவு செய்திருந்தார். நீங்க அதை எப்படி பார்க்கிறீங்க? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் பார்க்கும்போது கூட அவங்க கேட்டிருக்கலாம். ஏற்கனவே ப. சிதம்பரத்துக்கு ஒரு முறை கொடுத்தாங்க. இப்பயும் அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு மாநிலங்களவையில நம்பர்ஸ் அதிகம் வேணுங்கிறது காங்கிரஸ்க்கு ஒரு தேவைதான். அது நிறைய மசோதாக்கள்லாம் நீங்க ஓட்டெடுப்புக்கு வரும்போது அவங்களுக்கு ஒரு நம்பர்ஸ் இருந்தா பிரதான எதிர்கட்சிக்கு ஒரு அது வலுவாக இருக்கும்னு. பட் திமுக கொடுப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா ஒண்ணு கமலுக்கு ஆல்ரெடி முடிவாயிடுச்சு. வைகோக்கு கொடுப்பாங்களான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. அவருக்கு மேபி நாங்கள் சட்டமன்றத்துல இன்னும் 2 தொகுதி சேர்த்து தரோம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்குள்ளே டிமாண்ட்ஸ் ரொம்ப ஹையா இருக்கிறதுனால இப்ப திரு வில்சன் பல சட்ட போராட்டங்கள்ல முன்னணியில இருக்காரு. ஏற்கனவே கருணாநிதிக்கு அங்க மரீனா பீச்ல சமாதி கிடைக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணாரு. ரொம்ப ப்ராமினன்டான ஒரு லாயர் ஃபேஸா இருக்கிறதுனால அவருக்கு திரும்ப கிடைக்க சான்ஸ் இருக்கு. அப்புறம் அப்துல்லா கூட அவங்க முஸ்லீம் சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்ததுனால அவர் கூட ரீடைன் பண்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு தோணும். அப்படி பார்க்கும்போது திரு ரகு, பாமக இந்த சைடு வருவதற்கான வாய்ப்பு இல்ல. அது ஒருவேளை அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த 2 இடங்கள்ல கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு தானே இருக்கு. ஏன்னா ஏற்கனவே திமுகவுக்கு இங்க டிமாண்ட் அதிகமாக இருக்கிறது, காங்கிரசும் ஒரு இடம் கேட்கிறார்கள். நீங்க இதை வச்சுதான் 2026 கூட்டணிக்கான சமிக்கைகள் கூட வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்ப பாமகவுக்கான வாய்ப்பு என்ன இருக்கு இதுல? இல்ல பாமகவை நீங்க உங்களுக்கு ஒரு மாநிலங்களவை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு ரிமோட். ஏன்னா இப்ப கூட திருமாவளவனும் உதயநிதி புதுக்கோட்டையில கலந்துக்கிட்டாங்க. இது தேர்தல் கூட்டணி, கொள்கை கூட்டணி, அதுல ஒரு ரிவர்ஸ் கியர் எடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது டிஎம்கே. பட் பிஎம்கே எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஓப்பன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் அதிக தொகுதிகள் சட்டமன்ற தேர்தலில் கேட்கலாம். டிஎம்கே கூப்பிடுறாங்களா இல்லையா, இவங்க சொல்லலாம் இல்லையா, நாங்க அங்க போயிடுவோம், எங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியும். பட் அதுக்கு அந்த மாதிரி பார்கெயின் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி இவங்க என்னங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அது டைப் பண்ற மாதிரி ஆயிடும்ல. அவங்களுக்கு வட மாவட்டங்கள்ல பிஎம்கேவுடைய சப்போர்ட் தேவைப்படுது. டிஎம்டிகே விட அவங்களுக்கு முக்கியமான அலையன்ஸ் பார்ட்னர் இவங்க தான், பிஎம்கே தான்.
So, அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர் தொகுதிக்கு பிஎம்கே சப்போர்ட் வேணும். 96ல வந்து ஏடிஎம்கே படுதோல்வி அடைஞ்ச போது எடப்பாடி தொகுதியில ஜெயிச்சது வந்து பிஎம்கே. அதெல்லாம் மனசுல வச்சுட்டு அதனாலதான் அவர் 10.5 கூட கொடுத்தாரு. பார்க்கலாம், நிறைய பார்வைகள் இருக்கு, ஸ்பெகுலேஷன்ஸ் நிறைய இருக்கு, நம்ம அது பொறுத்து இருந்தே பார்க்கலாம் நினைக்கிறேன். நன்றி திரு டி.என். ரகு, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.